வணக்கம். நான் உங்கள் ஜோதிடாசான் வஜ்ரம் அருள்ராம். அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன், அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூசை வைத்தேன். இந்த பாடல் வரிகளுக்கு ஏற்றமாறு அழகென்றால் சுக்கிர பகவான், அதனினும் பேரழகு என்றால் புதன் பகவான். இந்த புதன் பகவானின் அனுகிரகமும் தன்மையும் கொண்ட ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த உறவுகளே, நல்ல அழகானவர்கள் மட்டும் அல்ல, நல்ல புத்திசாலியும் கூட, பேச்சாற்றல் மிகுந்தவர்கள், வாதிடும் குணம் உள்ளவர்கள், வியாபார நோக்கம் உள்ளவர்கள், நல்ல சிந்தனையாளர்கள், இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் உறவுகளே. உங்களின் முழு பலனையும் பார்ப்பதற்கு முன்னால் நாம் ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலயத்தின் வழியாக இலவச ஜோதிட பயிற்சி வகுப்பை துவங்க உள்ளோம். நமது பார்வையாளர்கள் விரும்பினால் கீழே கமெண்டில் உங்களது பெயர், முகவரி, ஊரை தெரிவியுங்கள். அது மட்டுமல்ல, புதிதாக நமது சேனலை பார்க்கக்கூடிய உறவுகளே, நீங்கள் உங்களது சொந்தம், பந்தம், நட்புகள், உறவுகள் மற்றும் அக்கம் பக்கத்தில் உள்ள அனைவருக்கும் நமது சேனலை பற்றி எடுத்து சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். காரணத்தை நான் சொல்கிறேன். நமது ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலயத்தின் நிறுவனத்தின் வாயிலாக நம்மால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை இல்லாதவங்களுக்கும் இயலாதவங்களுக்கும் ஏழை எளியவங்களுக்கும் செஞ்சுக்கிட்டு வரோம். அது மட்டும் இல்லைங்க, ஆலய பணியும் செஞ்சிட்ருக்கோம். ஹோமம், வேள்வி இது போன்ற நற்காரியங்களும் நாம் செஞ்சிட்டு வரோம். இதன் மூலியமாக நாம் செய்யக்கூடிய இந்த செயல்களுக்கு கிடைக்கக்கூடிய புண்ணியங்கள் இருக்கு இல்லைங்களா, இந்த புண்ணியங்கள் அத்தனையும் நமது சேனலோட பார்வையாளராகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கணும் அப்படின்ற எண்ணம் தாங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். முதல்ல நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ பதிவுக்குள்ளார போகலாம் வாங்க உறவுகளே. ரேவதியில் பிறந்த உறவுகளே, நல்ல பேச்சாற்றல், துணிவு, வியாபார தந்திரம், அதே போல அழகு உடையவர்கள், சுருண்ட முடி அமைப்பு, உயரம் அல்லது சராசரி உயரம், இது போன்ற தோற்றங்களும் குணாதிசயங்களும் பண்புகளும் நிறைந்த நீங்கள் கல்வியில் சளைத்தவர்கள் அல்ல, படிக்காவிட்டாலும் கல்விமான் தான் என சொல்லக்கூடிய நட்சத்திரம்தான் உங்களது நட்சத்திரம். அது மட்டுமல்ல, கல்விக்கு விளங்கக்கூடியவரே புதன் பகவான். அவருடைய நட்சத்திரத்திலேயே நீங்கள் பிறந்ததனால் கல்விக்கு சளைத்தவர்கள் அல்ல, படிக்காவிட்டாலும் கல்விமான் தான் என்று சொல்கிறேன். அதேபோல் நண்பர்கள் நீங்கள் தேடி போக தேவையில்லை. நண்பர்கள், உறவுகள், சொந்தங்கள், பந்தங்கள் உங்களை தேடி ஓடி வரும். அதேபோல் வாரிசு யோகம், முதல் குழந்தை பெண் குழந்தையாகவும் பிறகு ஆண் குழந்தையாகவும், ஆண் பெண் இரு குழந்தையும் இருக்கக்கூடிய அமைப்பை பெற்ற நட்சத்திரம் உங்களது நட்சத்திரம். அது மட்டுமல்ல, உங்களது ராசியில் சுக்கிர பகவான் உச்சம் பெறுவதால் ஆடம்பர வாழ்க்கையும் பந்தா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு 4 பேர்கள் மதிக்கக்கூடிய அளவிற்கு சும்மா கெத்தாக, சிறப்பாக, பகட்டாக வாழக்கூடிய அமைப்பில் நீங்கள் பிறந்துள்ளீர்கள். அதை நினைத்து மிகவும் மகிழ்ச்சி அடையுங்கள். சிலரது ஜாதகத்தில் அவர்களுடைய லக்ன அமைப்பின்படி தோஷம் பெற்றிருந்தால் இதில் முன்பின் முரணாக இருக்கலாம். ஆனால் நட்சத்திரத்தின் பலன்கள் இதுதான்.
அதே போல உங்களது ராசிநாதன் குரு ஆக வருவதால் உங்களுக்கு தனப்பிராப்தமும் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு தேவைக்கு செலவுக்கு ஏற்ற பொருளாதார வசதிகள் குரு பகவான் அருளால் கிடைத்து கொண்டே இருக்கும். மிக சிறப்பான உங்கள் ராசிதான். இருப்பினும் புதன் பகவான் உங்கள் ராசியில் நீச்சம் பெறுவதால் தாய்மாமனின் அனுகூலமும் தாய்மாமனின் உறவும் உங்களுக்கு சிறப்பை தராது. கவனமாகத்தான் இருக்க வேண்டும். பகை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. அது மட்டுமல்ல, நல்ல மனைவி, அழகான மனைவியாக அமைவார்கள். நல்ல படித்த மனைவியாக இருப்பார்கள். வாதாடும் திறன் உள்ளவர்களாக இருப்பார்கள். அதேபோல் கருத்து வேறுபாடு சண்டையும் உங்களுக்குள் இருக்கும். அனுசரித்து இல்வாழ்க்கையை நீங்கள் தொடர வேண்டும். அது மட்டுமல்ல, உங்களுக்கு நோய் வாய்ப்பு ஏற்படக்கூடிய நிலை என்னவென்றால், நீங்கள் நீர் ராசியை சார்ந்தவர்கள் என்பதால் ஜலதோஷம், பிக்ஸு, நரம்பு சம்பந்தப்பட்ட நோய் உபாதைகள், அதேபோல் இரத்த பற்றாக்குறை, இரத்தத்தில் நீர்த்தன்மைகள் குறைவு அல்லது அதிகம், இது போன்ற நோய் வாய்ப்புகள், தோள்பட்டை, ஜவ்வு, மஜ்ஜை அப்படின்னு சொல்லக்கூடிய இது தேய்மானம் அடைவது, இது போன்ற நோய்கள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புள்ளது. சிலருக்கு சுவாச கோளாறு ஏற்படலாம். எதிரிகள் உங்களுக்கு சிறப்பாக இருப்பார்கள். இருப்பினும் அவர்களிடத்தில் எப்படி பேசி நைந்திக் கொள்ள வேண்டும் என்ற தந்திரம் அறிந்தவர்கள் நீங்கள். இருப்பினும் எதிரிகளிடத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அரசை சார்ந்த எதிரிகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கலாம். அல்லது பரம்பரையில் இருக்கக்கூடிய பங்காளிகள் எதிரியாக இருக்கலாம். கவனமாக இருக்க வேண்டும் உறவுகளே. அடுத்து உங்களுக்கு தொழில் அமைப்பு எவ்வாறு இருக்கும் என்று பார்த்தீர்கள் என்றால், முதல் வாய்ப்பு கல்வி நிறுவனம் துவங்கலாம், நடத்தலாம். கல்வி நிறுவனத்திற்கு உரிமையாளராக இருக்கலாம். அல்லது டீச்சிங், கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியராக இருக்கலாம். ஆடிட்டிங், கணக்காளராக இருக்கலாம். கிளர்க், இது போன்ற பணிகள் உங்களுக்கு சிறப்பை தரும். முக்கியமாக வியாபாரம் உங்களுக்கு சிறப்பாக அமையும். வியாபாரத்தில் கூட்டு சேர்ந்து செய்வது உங்களுக்கு சிறப்பை தராது. அதனால் தவிர்த்துவிட வேண்டும். அதேபோல் ஜவுளி வியாபாரம், நூல், பஞ்சு போன்ற ஆலைகள், இது போன்ற தொழிலை நீங்கள் அமைத்துக் கொள்ளலாம். அந்த நிறுவனங்களில் வேலை செய்யலாம். அரசு உத்தியோகம் சிலருக்கு அமையப்பெறும். இது போன்ற பூரண நல்ல பண்புகளும் நல்ல பலன்களும் நிறைந்த இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த உறவுகளே, உங்களுக்கு இந்த நாளில் மிகச் சிறப்பான பலன்களை நாம் உரைத்தோம் என்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களுக்கும் நாம் சொன்ன இந்த பலன்கள் சிறப்பாகவும் திருப்தியாகவும் இருந்திருக்கும் என்ற நம்பிக்கையில் மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதாவது அடுத்த பதிவு விரைவில் சொல்கிறேன். ஏனென்றால் நட்சத்திரத்தின் பலன்கள், இந்த 27 நட்சத்திரக்குண்டான பலன்கள் இந்த பதிவோடு முடிந்துவிட்டது. அடுத்த பதிவு நாம் விரைவில் இலவச ஜோதிட வகுப்பை துவங்க உள்ளோம். அதற்கு இடையில் துவங்குவதற்கு முன்பு சில உங்கள் வாழ்க்கைக்கு தேவைக்கூடிய டிப்ஸுகள், யோகங்கள் மற்றும் தோஷங்கள் இவைகளை பற்றி சொல்லப் போகிறேன். தினமும் நமது சேனலை பாருங்கள். வாழ்க்கையின் நெளிவு சுழிவுகளை அல்லது முன்னெச்சரிக்கையுடன் தெரிந்து கொண்டு வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற வேண்டும், சிறப்பாக அமைத்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையில் உங்களுக்கு ஆசி கூறி மீண்டும் உங்களை நான் சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றி, வணக்கம் சொல்லிக்கிறேன் உறவுகளே.